வணக்கம் மக்களை, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். ஓபிஎஸ் தினகரன் அடுத்த சம்பவம் அதிமுகவில் பெரும் திருப்பம். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்சமயம் வரைக்கும் பெரும் விதத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியத்துவமாக பார்க்கக்கூடிய செயல் என்னவென்றால், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருவருமே இல்லைங்க. ஓபிஎஸும் சரி, டிடிவி தினகரன் சரி, இருவருமே இல்லை அப்படின்ட்டு தான் சொல்லப்படுகிறது. இவர்கள் இருவரும் இல்லாவிட்டாலும் பார்த்திங்கன்னா கட்சியில் பார்த்திங்கன்னா ஒருத்தர் தனி கட்சியை செயல்படுத்திட்டு பொதுச் செயலாளராகவும் இருக்கார். அது யாருன்னு பார்த்திங்கன்னா டிடிவி தினகரன், அமமுக பொதுச் செயலாளர், அதாவது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர். ஓகேங்களா. ஆனால் ஓபிஎஸ் அதே மாதிரி தனி கட்சி ஆரம்பிக்கிறதோ இல்லை மற்ற கட்சியில் போய் இணையதோ மற்ற அணியில் போய் இணையதோ அதெல்லாம் பண்ணாமல் தாமாகவே அதிமுகவில் மட்டும்தான் இணையணும், வேற எங்கேயும் போகக்கூடாது அப்படின்ற ஒரு பிம்பத்தை அவர் ஏற்படுத்திட்டு அதிமுகவில் இணைவதற்காக காலங்காலமாக காத்து கொண்டிருக்கிறார். பல விதமான எதிர்ப்புகள், சிக்கல்கள், மோதல்கள், பிரச்சனைகள் எது வந்தாலும் சரி அதையெல்லாம் எதிர்த்து அவர் பார்த்திங்கன்னா பெரும் விதத்தில் போராட்டமாக பண்ண சட்ட போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் என்றும் கூறப்படுகிறது. இந்த ஒரு சூழலில் ஓபிஎஸும் டிடிவியும் இணைந்து பார்த்திங்கன்னா அடுத்ததாக ஒரு பெரிய சம்பவத்தை செய்ய போகிறார். என்ன சம்பவம்னா, தேர்தல் முடிவுக்கு பிறகு அதிமுகவை நோக்கி பார்த்திங்கன்னா அவர்கள் இருவரும் வருவதற்கான வாய்ப்புகளும் அதற்கான சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. ஸோ இந்த ஒரு சூழலில் அவர்கள் வந்தார்கள் என்றால் மீண்டும் அந்த ஒரு பலம் என்பது அதிமுகவுக்கு வருமா, கிடைக்குமா ஆதரவு அப்படின்றது அனைவர் மத்தியிலும் பேசும் பொருளாகவும் பார்த்திங்கன்னா மாறி இருக்கிறது. ஏன்னா இப்போது ஓபிஎஸ் டிடிவி அப்படின்னாவே நம்மளுடைய எடப்பாடிக்கு கொஞ்சம் பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது, ஒரு அதிர்ச்சி தான். ஏன்னா இவங்க இருவருமே நீக்கினவர் எடப்பாடி. ஓகேங்களா. இந்த ஒரு சூழலில் தற்பொழுது இவர்கள் மீண்டும் வருகிறார் என்றாலே கொஞ்சம் பார்த்திங்கன்னா சிக்கல் தான். முக்கியமாக டிடிவி வராரோ இல்லையோ நம்மளுடைய பன்னீர்செல்வம் கண்டிப்பாக உறுதியாக வருவார். அதற்கான காரணம் என்னென்னா, அவர் தான் ஆகணுங்க. ஏன்னா 2026 வெற்றி பெறணும். அந்த ஒரு நோக்கம் ஓபிஎஸ் கையில் அதிகமாகவே இருக்கிறது. அதற்கான தீவிரமான செயல்பாடுகளிலும் அண்ணன் பன்னீர்செல்வம் இறங்கி வேலை செய்ய போவதாகவும் தகவல்கள் என்பது கசியப்பட்டு கொண்டிருக்கிறது. அதனால் பெரும் விதத்தில் இருந்தாலும் கூட அடுத்து என்ன நடக்கப் போகிறது அப்படின்ற மிகுந்த ஒரு எதிர்பார்ப்பில் தான் அனைவரும் இருக்கிறார்கள். ஏன்னா இந்த ஒரு தேர்தல் அதிமுகவில் பல மாற்றங்கள், பல விதமான மாற்றங்களை தொடர்ந்து ஏற்படுத்த போகிறது அப்படின்றது மட்டும் உறுதியாகிவிட்டது. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கிறது, என்ன மாதிரியான மாற்றங்களை அதிமுகவில் கொண்டு மீண்டும் 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றியடை செய்கிறதா அப்படின்றத நம்ம நுணுக்கமாக பார்த்துட்டு போய்கிட்டே இருக்கலாம். மேலும் ஓபிஎஸ் டிடிவி தினகரன் இவர்கள் இனிவரும் அதிமுகவில் வருவதை பற்றி பொதுமக்கள் நீங்கள் இந்த ஒரு தகவலை பற்றி கருத்துக்களை, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக நீங்கள் தெரிவிங்கள். அதிமுக ஒன்றுபட்டால் நன்றாக வெற்றி அடையுமா அப்படின்றத நீங்கள் பார்த்திங்கன்னா கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள். மேலும் இது போன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. நன்றி, வணக்கம்.